பண்ணிக்கலாம். கண்களை மூடல செபிக்கலாமா? ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்கள் அங்கே வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஒரு முக்கியமான ஒரு செஷன். ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். அந்த ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கிறவங்க மட்டும் கண்களை மூடி, ஆண்டவரை நீங்கள் என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மதிய வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையானது எனக்கும் எங்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்க நீர் கிருபை தரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுங்க. மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட். நீங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் கிட்ட வரணும், இல்லை நான் மைக் எடுத்துகிட்டு கிட்ட வந்துடுவேன். எது கம்ஃபர்டபுள்? கிட்ட வந்துடுறீங்களா? இந்த 2 சேர் எதுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியல. ப்ளீஸ் முன்னாடி வாங்களேன், முன்னாடி வாங்க ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி கேர்ள்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். டேக் யூ பைபிள். லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த தம்பிங்க ப்ளீஸ் முன்னாடி வந்து. சிஎஸ்ஐ நம்ம அம்மா ஜேசன் ப்ளீஸ் கம் ஃபார் ஃப்ரெண்ட். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக தான். யாருக்கும் நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான். இன்னும் முன்னாடி வரலாமே தம்பி, முன்னாடி வாங்க. ஃப்ரண்ட்டில் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய கேப் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் கம் ஃப்ரெண்ட், கம் ஃப்ரெண்ட். முன்னாடி வாங்க. ஜேபேஸ்லாம் முன்னாடி வரலாமே, ப்ளேஸ் இருக்குது. ப்ளீஸ் கம் ஃப்ரெண்ட். டேக் யூ பைபிள் கம் ஃப்ரெண்ட். செக் செக். ஹல்லேலூயா. வாய்ஸ் கேட்குதுங்களா? இன்னும் கூட கொஞ்சம் கிட்ட வந்துடலாம். இந்த 2 பெஞ்சு சும்மாவே இருக்கு. ஓகே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பாட்டு பார்த்தீங்களா? இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சா? யாருக்கெல்லாம் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு கை தூக்குங்க. பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஐ திங்க் கடவுள் உங்க கூட பேசியிருக்காரு. சும்மா ஏதோ பாட்டு பார்க்குறேன். நீங்கள் நிறைய பேரை பார்த்து, நான் பாட்டு பார்த்துட்டு சிரிச்சிங்க. நிறைய பேர் பாட்டு பார்க்கும்போது சிரிச்சிட்டு இருந்தீங்க. என்னென்னு சொன்னால், ஏதோ சாங்கை நீங்கள் வந்து பார்க்குறீங்க அர்த்தமாயிடுச்சு. பட் நோ, God is speaking to you. Okay, please மூவ்மெண்ட் எங்கே கொடுக்க வேணாம். ஆல் ஆஃப் யூ லிசன் டு மீ. நான் வந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 16 ஆண்டுகளாக ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் எ டீச்சர். nearly 16 years I have experience. So I want to get an attention from you. உங்ககிட்ட இருந்து எனக்கு அட்டென்ஷன் தேவை. இந்த விசிலிங் வந்து பார்ப்போம், சவுண்டு கம்பெனி இவ்வளோலாம் வந்து பேச வேண்டாம். வாய்ஸ் கிளியராக கேட்கல தானே பிரதர்? வாய்ஸ் கிளியராக கேட்கல, கிளியராக வரல. ஸோ 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன். குறிப்பாக வந்து அந்த மதிய டைம் சொன்னாலே ரொம்ப கஷ்டமான டைம். என் பசங்க வந்து, சார் மதியம் டைம் ஃபஸ்ட் பீரியட்னா நீங்கள் தான் சார் வரணும்னு சொல்லுவாங்க. ஏன்டாண்ணா நீங்கள் எல்லாம் எனக்கு அம்மா மாதிரி சார்னுவானு. என்னவா? யார் மாதிரி? ஏன் பேச மாட்டிங்களா? பாய்ஸ் அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. எதுக்குடாண்ணா? நீங்கள் பாடம் எடுத்தால் அவ்வளோ அருமையாக தூக்கம் வருது சார்னுவாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் யாரும் தூங்கக்கூடாது, ஓகேவா? உங்கள் கூட கடவுள் பேசணும்னு ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க கேட்குறதுக்கு? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஆண்டர் எதுவுமே செய்ய மாட்டார். ஐ வாண்ட் டு see the hands from you. எத்தனை பேர் கடவுள் கூட பேசணும் எதிர்பார்க்குறீங்க? வெரி குட், சந்தோஷமாக இருக்கு. சரி, கிளியராக இருக்குங்களா? இவன் கிளியராக இருக்கா? பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி, ஏதோ ஒரு மாதிரி பிளர்ராகவே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது கிளியராகவே போல வாய்ஸ். இந்த ஜெர்சன் எங்கே போனார்? நம்ம சர்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? சரி, ஓகே. தம்பி உள்ள வந்துடுங்க, வாங்க. பரவாயில்ல, வாங்க வாங்க. சரி, ஓகே, கம் வாங்க வாங்க. பரவாயில்ல, வாங்க பரவாயில்ல, வாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், வாங்க. எவ்வளோ தூரம் போயிடுச்சு ப்ரோக்ராம், வாங்க. பேஸ் வேணாம்மா, பேஸ் கம்மி பண்ணு. சரி, ஓகே, வந்துடுங்கப்பா, வந்துடுங்க. ஓகே, இன்னைக்கு என்னுடைய தலைப்பு என்ன? கிளியரா இருக்குப்பா, விட்டுருப்பா தம்பி. ஆஸ்டின், சவுண்ட் இன்ஜினியர், ப்ளீஸ் கம். தேங்க்யூ ஸோ மச்.
இன்னைக்கு என்னுடைய தலைப்பு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூத் ஃபெலோஷிப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூத் மினிஸ்ட்ரி. ப்ளீஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பைபிள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்தவங்க, மோஸ்ட்லி இங்கே எல்லாமே கிறிஸ்டியன்ஸ். ஆனால் யாராவது நான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கீங்களா? எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ், அப்படி தானே? என்ன கவனிங்க, இதுக்கப்புறம் சர்ச் வரீங்க, ஒரு யூத் மினிஸ்ட்ரி போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை யூத் ஃபெலோஷிப் போகிறீங்கன்னு சொன்னால், யூ ஹாவ் டு பிரிங் யுவர் பைபிள் அண்ட் யுவர் டைரி. சரியா? வெறும் பைபிள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னால் there is no use. You have to keep one diary with you. Otherwise at least you should have paper. என்ன இருக்கணும் கையில்? சத்தமாக பேசுங்க. ஐயா சத்தமா என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட் பேப்பர். ஓகேவா? ஏன்னா அவர் பைபிள் இஸ் ரிட்டன் புக். நம்முடைய வேதம் என்பது ஒரு எழுதப்பட்ட புத்தகம். உங்களுடைய அட்டென்ஷன் எனக்கு தேவை. நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிற வசனங்களை கவனிக்கணும். எல்லாருமே உட்காந்துருங்க. தம்பி ப்ளீஸ் உட்காந்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, என்னுடைய வகுப்பில் நான் உள்ள நுழைஞ்சதுமே பசங்க எல்லாருடைய அட்டென்ஷனும் என்கிட்ட இருக்கும்னு நான் எதிர்பார்ப்பேன். அதை விட நான் அதிகமாக இங்கே எதிர்பார்க்கிறேன். காரணம், we are going to meditate the word of God. கடவுளுடைய வார்த்தையை நம்ம அதிகமாக தியானிக்க இருக்கிறோம். ஸோ ஐ வாண்ட் டு கெட் an attention from you. You must listen to the word of God. நீங்கள் அனைவரும் அவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லது உங்களுக்கு ஒரு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் யூ கேன் கோ அண்ட் ட்ரிங்க் சம் வாட்டர், தென் கம் அண்ட் சிட் ஹியர். சரிங்களா? புரிஞ்சுது என்ன சொன்னேன்ட்டு? வாட் இஸ் மை டாபிக்? படிங்க பார்க்கலாம். சத்தமா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூத் ஃபெலோஷிப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூத் மினிஸ்ட்ரி. வாலிப ஐக்கியத்தின் முக்கியத்துவம் மற்றும் வாலிப ஊழியத்தின் முக்கியத்துவம். வாலிப பசங்க இருக்கிறோமா, நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் அவசியம். ஐக்கியம் இல்லாத இடத்துல பசங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா வளரவே மாட்டாங்க. In case if you want to grow in Jesus Christ, or in case if you want to grow in Christ or in spiritual life, you should have a good fellowship. கண்டிப்பாக வாலிப தம்பிங்களுக்கும் வாலிப தங்கச்சிங்களுக்கும் என்னுடைய 16 வருட வாலிப ஊழியத்தின் அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், உங்களுக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் அவசியம். ஆமென் சொல்லுவோமா? ஐக்கியத்தை நீங்க இழந்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களை இழந்து விடுவீர்கள். In case you will lose your good fellowship, definitely you will lose your life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஐக்கியம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக அடித்தளம். In case if you want to see growth in your life, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆவிக்குரிய ஐக்கியத்திலே உறுதிப்பட்டிருக்க வேண்டும். At least you should have a good fellowship at least once a week. வாரத்திற்கு ஒரு முறையாகிலும் நீங்கள் நல்லதொரு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்க முடியாது. நீங்கள் எழுப்புதலை தக்க வைத்துக் கொள்ளவே முடியாது. ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னா, அதுல பச்சை விறகு கட்டி நீங்க வச்சா கூட அது பத்திட்டு எரியும். என்ன காரணம்? தட் இஸ் ஆல்ரெடி என்ன சொல்றேன், எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த அடுப்புல எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த விறகு கட்டி நீங்க சும்மா ஒன்னு எடுத்து வெளியே வச்சு பாருங்க, அது என்ன ஆயிரும்? பேசுங்களா, என்ன ஆயிரும்? அந்த நெருப்பு என்ன ஆயிரும்? அணைஞ்சு போயிடும். லைக் தட் ஒன்லி ஃபெலோஷிப் ஆல்சோ. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கர்த்தருக்காக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் மிக மிக அவசியம். என்னுடைய 16 வருட அனுபவத்தில் நான் ஊழியத்தில் பார்த்தது, என்னோடு கூட பயணித்த எத்தனையோ நண்பர்கள் இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்தவர்களாக நான் பார்க்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? they lost the good fellowship. அவர்கள் நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தை இழந்து நின்றார்கள். இன்று ஆண்டவருக்காக எதையும் செய்யாமல் தரித்திரராக இருக்கிறார்கள். In case if you want to do something for the Almighty God, you should have a good fellowship. Say amen. உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது, ஆண்டவருக்காக எதனா செய்யணும்னு சொன்னா, நீங்க நிச்சயமாக ஆவிக்குரிய ஐக்கியத்திலே வளம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களால் அணுகளவும் வளர முடியாது. In case if you want to do something for God, in case if you want to give fruit for God, in case if you want to do the ministry for God, you should have a good fellowship. Otherwise you cannot do anything for the Almighty God. Say amen. That much that is important. Next slide. 1 Timothy 4th chapter verse 12. என்னோட கூட நீங்கள் வேதத்தை திருப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜூம் பண்ணுங்க தம்பி. ஜூம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 12ல இந்த ஐக்கியத்தை குறித்து பவுல் எத்தனை அழுத்தி சொல்றார் தீமோத்தேயுக்கு. See the verse. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 12, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
யார் யாருக்கு சொல்றா? மேல என்ன போட்டிருக்கேன் பாருங்க, பால் அண்ட் தீமோத்தி. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற தன்னுடைய ஜெப பங்காளராகிய ஜெபக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு அழகா ஒரு லெட்டர் போறாரு. எங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்? ஆவியிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு எப்படி எப்போ நம்ம வந்து ரோல் மாடலாக மாற முடியும்? நாம் எப்போ ரோல் மாடலை பின்பற்றுறோமோ அப்போ தான் நம்ம ரோல் மாடலாக மாற முடியும். நீங்கள் நிறைய பேர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா எந்த ஒரு சினிமா ஆக்டர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறான்னு நம்ம போட்டாலே நம்மளுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு யார் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி அவங்களாம் பாருங்கள், அவங்கள மாதிரியே ஹேர் ஸ்டைல் வைப்பாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் ஹியர் வாட் பால் இஸ் ரிட்டன், நீ உன்னை எல்லாவற்றிலும் மாதிரியாக காண்பி. காரணம் என்னன்னா, அவர் நல்லதொரு ஐக்கியத்தில் இருக்கிறார். அடுத்த வசனம் போயிடலாமா? அடுத்த வசனம், நெக்ஸ்ட் ஸ்லைட். டைட்டஸ், தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 8 வரை. தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 8 வரை. இது யாருக்கு சொல்றாரு? பவுல் தன்னோடு கூட நல்லதொரு ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய தீத்துவுக்கு சொல்றாரு. சூப்பர், யாரையும் அவட ஃபாலோ பண்றீங்க. தீத்துவுக்கு சொல்றார். அவர் பேர் என்னங்க இங்கிலீஷ்ல? டைட்டஸ். பார்க்கலாமா என்ன சொல்றாரு பாருங்க, படிக்கலாமா? யாரும் ஒருத்தங்க படிங்க. அப்படியே பாலிய புருஷரும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியர்களுக்கு மாதிரியாக காண்பித்து. அடுத்த வசனம், விகற்பம் இல்லாதவனும் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமா இருப்பாயாக. யார் யாருக்கு சொல்றா? என்கூட பேசுங்க. யார் யாரோட சொன்னாதீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு சொல்றாரு? சூப்பர் சூப்பர் சூப்பரா வரீங்க. தீத்துக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ ரோல் மாடலா இருக்கணும்பா. யாருங்க சொல்லுவா? நல்ல ஒரு மனுஷன் தான் சொல்லுவார். அப்போ நமக்கு என்ன அவசியம்? நல்லது ஒரு ஐக்கியம் அவசியம். நீங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் நல்ல ஒரு யூத் ஃபெலோஷிப்ல இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு ரோல் மாடலாவே வாழ முடியாது. நீங்க கிறிஸ்டியனா தான் இருப்பீங்க, கிறிஸ்துவுக்காக எதுவும் சாதிக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா என்ன சொன்னேன்னு? நீ ரோல் மாடலாவே வாழ முடியாது. சர்ச்சுக்கு வருவோம், போவோம், அவ்வளோதான். நம்ம பைபிள் படிக்கிறோம், அது பெரிய விஷயமா நம்ம நினச்சிப்போம். கிடையவே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஷுட் ஹேவ் அ குட் ஃபெலோஷிப். ஒரு யூத் ஃபெலோஷிப் இருக்கணும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும். அடுத்த வசனம் போயிடலாம். எல்லாமே வசனங்களை குறிப்பிடுங்க ப்ளீஸ். 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நாமெல்லாம் யாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது தெரியுங்களா? நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய அங்கங்களாக இருக்கிறோமா? கை தட்டுவோமா? ஆண்டவருக்கு கை தட்டி சத்தமாக நன்றி செலுத்துவோமா? என் கூட பேசுங்க. பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எதனா சொல்லுங்க பார்க்கலாம். ஐ, வெரி குட். ஹேண்ட்ஸ், நோஸ், மவுத், டீத், இயர்ஸ். கவனிங்க, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இத்தனை சொன்னோமா? ஏசு கிறிஸ்து கூட இப்போ அப்படியே அப்படி நிற்கிறாரு. கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏசு கிறிஸ்து இங்கே நிற்கிறார். அவருடைய பார்ட்ஸ் யார் தெரியுமா? Do you know who's his parts? யார் தெரியுமா? கை ஒட்டி சொல்லலாம். நாம தான் அது. கை ஒட்டி சொல்லுவோமா? யார் அந்த பார்ட்ஸுங்க? எத்தனை பேருக்கு இயேசுடைய ஹார்ட்டாக இருக்கணும்னு ஆசை பாருங்க. இயேசுக்கு நான் ஹார்ட்டாக இருக்கணும். அட பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துடைய ஹார்ட்டாக நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய கண்ணு நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. Jesus is calling you like that. In case you should have a good fellowship, in case you will get a good fellowship, definitely God is going to telling you to you, என்னன்னு சொன்னா, you are the parts of Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய அங்கமாய் இருக்கிறீர்கள். உங்களை தொற்றுவன் தான் இயேசுடைய கண்மணியை தொட்டுறதுக்காக. அங்கதான் அர்த்தம் அது. எப்பொழுது நம்ம நல்ல ஐக்கியத்தை விட்டு சென்றுறோமோ, தூரம் போயிடுறோமோ, அப்போ நம்மளுக்கும் அதுக்கும் ஏசாமிக்கும் சம்மந்தம் மேலாம ஆயிரும். இந்த வசனம் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாமே படிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு ஹோம் அசைன்மெண்ட் கொடுக்குறேன். இந்த வசனம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, படிங்க. நான் நேரம் கருதி அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். ப்ளீஸ் கோ டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் 27ஆம் வசனம். அல்ல முன்னாடி பேசி போயிருங்கப்பா. கடைசி வசனம் மட்டும் படிக்கலாம். 27 படிக்கலாமா? 27 என்ன போட்டிருக்கு? நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவைங்களுமாய் இருக்கிறீர்கள். கைத்தட்டி நம்ம நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. சத்தமா கைத்தட்டுமா? சத்தமா. Who we are? நாம் யார் என்று தெரியுமா? வேதம் சொல்லுகிறது நம்ம யாரா?
சத்தமா சொல்லு. நம்ம யாரு? அங்க பாரு என்ன போட்டிருக்கு, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் இருக்கிறீர்கள், நீங்களே தனித்தனி அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். we are the parts of Jesus Christ. say amen. சத்தமாக. நாம எல்லாம் யாருடைய பார்ட்ஸ்ங்களா? இயேசு கிறிஸ்துடைய பார்ட்ஸ். நாம எல்லாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். எப்ப தெரியுமா அது நிறைவேறும்? நாம நல்லதொரு ஐக்கியத்தில் இருக்கும்போது மட்டும்தான். அன்பான தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க. நீங்க கட்டாயமாக இங்கிருந்து போன உடனேயே நல்லதொரு ஆவிக்குரிய ஐக்கியத்திலே உங்களை பங்காளர்களாக மாற்றிக்கொள்ளணும். இல்லைன்னா நீங்க கடவுளுக்காக ஒண்ணுமே சாதிக்க முடியாது. ஆமென் சொல்லுவோமா? அடுத்த வசனம். நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து பார்த்தோன்னா டஸ் நாட் யூஸ் அ மாடர்ன் டேர்ம் யூத் ஃபெலோஷிப். யூத் ஃபெலோஷிப்னு நியூ டெஸ்டமெண்ட்ல எங்குமே கிடையாது. ஆனால் நிறைய ஃபெலோஷிப்ஸ் இருக்கு. அதை நம்ம பின்பற்றணும். என்னெல்லாம் போட்டிருக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 42 47 வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 42 47 வரை. புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 2nd chapter verse 42 to 47. இதுல நம்ம படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனம் என்ன தெரியுங்களா? 46. ப்ளீஸ் எல்லாருமே எடுத்துக்கங்க. 46 என்ன நடக்குது இங்க பாருங்க. 46ல அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. Thank you so much ஜெர்சன். இவங்க என்ன பண்றாங்க? அனுதினமும் ஃபெலோஷிப் இருக்காங்க. டெய்லி ஃபெலோஷிப். கூடுமானால் நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, டெய்லி நல்ல ஒரு ஃபெலோஷிப் போங்க. என்ன கவனிங்க. இங்க வந்து சாதாரணமா நிக்க முடியுமா? கிடையாது. தட்டு தடுமாறி தான் நாங்களாம் மேலே வந்து நிற்கிறோம். அதுக்கு என்ன காரணம் தானே, நான் நல்லது ஒரு ஐக்கியத்தில் என்ன பண்ண வளர்க்கப்பட்டேன். வெனஸ்டேன்னு சொன்னால் ஒரு பைபிள் ஸ்டடி, தேர்ஸ்டேன்னு சொன்னால் ஒரு யூத் ஃபெலோஷிப், ஃப்ரைடேன்னு சொன்னால் ஒரு மினிஸ்ட்ரிக்காக காத்திருப்பு ஜெபம், சாட்டர்டேன்னு சொன்னால் அதுக்காக ஒரு துதி ஆராதனை, சண்டேன்னு சொன்னால் யூத் மினிஸ்ட்ரி. ஒரு வாரத்துக்கு குறைந்தபட்சம் என்னுடைய ஐக்கியம் வாலிபரோடு எத்தனை சொன்ன நல்ல ஒரு ஐக்கியத்தில் 4 அல்லது 5 ஐக்கியங்கள் நான் சென்றுட்டு இருந்தேன் என்னுடைய வாலிப பருவத்தில். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு ஆவிக்குரிய ஐக்கியங்கள் அவசியம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க சின்ன குரூப்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு பிரைஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு ஜெபக்குழுவை துவங்குங்க. ஆனா என்னெல்லாம் முடியாதனால நீங்க யோசிக்காதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். 46 படிச்சுமா? அப்படி திருப்பிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 6. புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் 22nd chapter verse 6. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 6. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பாருங்க, நம்ம யூத் ஸ்டேஜ்ல நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதுதான் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பயன்படுத்தும். நீங்க எப்ப யூத் ஃபெலோஷிப் போகாம நான் வாரத்தில் ஒரு முறை சர்ச்சைக்கு போனால் போதும் நீங்கள் இருக்கிறீங்களோ, கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த வாரத்துக்கு நம்ம ரெகுலராக வந்தோமா? அதுவும் கிடையாது. சீக்கிரமாக வந்தோமா? அதுவும் கிடையாது. இப்போ கடவுளுக்காக நம்ம என்ன தான் செய்ய போகிறோம்? வி ஷுட் ஹேவ் குட் ஃபெலோஷிப். அடுத்த வசனம் போயிடலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17. அதில் 14 படிக்கலாம். 14 to 17 போயிடலாம். 2 தீமோத்தேயு. எல்லாமே உங்கள் பைபிள் திருப்புங்க ப்ளீஸ். டேக் ஏ பைபிள், டர்ன் வித் மீ. எடுத்தோம் யாரும் பக்கம் சொல்லுங்க. எல்லாருமே உங்க பைபிளை திருப்பணும். பக்கம் 293. 293. ப்ளீஸ் டேக் யூர் பைபிள் அண்ட் டர்ன் வித் மீ 293 பேஜ் நம்பர். ஒரு யூத் ஃபெலோஷிப்ல நம்மலாம் எவ்வளோ வளரணும்னு சொல்லி எவ்வளோ வளருவோம்னு சொல்லிட்டு இங்க வேதம் தெளிவாக போட்டுக்குதுங்க. இல்லைன்னா நம்ம வளரவே முடியாது. யூ ஷுட் ஹேவ் a யூத் ஃபெலோஷிப். உங்களுக்கு கண்டிப்பாக வாலிப ஐக்கியம் அவசியம். இங்க போட்டு பாருங்க. படிக்கலாமா? படிங்க ஜெர்சன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைக்கும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வசனம் போயிடலாம். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் லைன் ஃபுல்லாக படிச்சாச்சுங்களா? 17 வரைக்கும் படிச்சாச்சுங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் லைன். அழகாக போட்டுது பாருங்க. பை கேதரிங் டுகெதர் யூத் ரிசீவ் மென்டரிங் ஃப்ரம் எல்டர் பிலீவர்ஸ். இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஆங்கிலத்தில் எழுதி கொள்ளுங்கள். நான் வேணால் தமிழோட சொல்கிறேன். பை கேதரிங் டுகெதர், இயேசுவின் திருப்பெயராலே நம்மளாம் கூடி வரும்பொழுது வாலிபர்களாகிய நீங்கள்
உங்களை உருவாக்குகிற நல்லதொரு தலைவர்கள் நிமித்தமாக நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். நாங்க எப்படி நிக்கணும், எப்படி மைக்க பிடிக்கணும், எப்படி பிரேயர் பண்ணணும், எப்படி பாட்டை பாடணும், எப்படி வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணி மெசேஜ் பிரசன்டேஷன் பண்ணணும், இவைகள் அத்தனையும் நான் கற்றுக்கொண்டது ஒரு ஜெப ஐக்கியத்துல மாத்திரமே. ஒரு ஜஸ்ட் சின்ன ஃபெலோஷிப் தாங்க, a small gathering, that's all. From there only I learned so many things. In case if you want to learn something, you must go to a fellowship. ஒரு நல்லதொரு ஐக்கியத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். இல்லைன்னு சொன்னா நம்ம சர்ச்சில் கூடிய அக்காங்க இருக்காங்க, அண்ணங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு என்ன பண்ணுங்க, ஒரு ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சர்ச்சை தாண்டி நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த சர்ச்சில் நான் பார்க்குற யூத் கம்மி தான், பட் மெனி பீப்புள் கேம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ ஆல், யூ மஸ்ட் ஸ்டார்ட் அ ஃபெலோஷிப். அங்கே என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு தலைவரை வச்சு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. போட்டு பாருங்க, பை கேதரிங் டுகெதர் யூத் ரிசீவ் மென்டரிங் ஃப்ரம் எல்டர் பிலீவர்ஸ். நல்லதொரு தலைவர்கள் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுவோம், உருவாக்கப்படுவோம். எனக்கு ஒரு சார் சொல்லி கொடுத்தார், அவர் பேர் ஜீவன் சேகரன். அவர் நிமித்தமாக தான் நான் அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டேன். எப்படி மைக்க பிடிக்கணும், எங்கே வச்சு பேசணும், எப்படி பாட்டை பாடணும், எப்படி ஜபம் பண்ணணும். ஒருத்தவங்க ஜபம் பண்ணால் நம்ம எப்போ என்ன பண்ணணும், சோத்திரம் அமைதியாக சொல்லிட்டு இருக்கணும். A to Z I learned from a small gathering. In case if you want to get a good mentorship, you must go to a good fellowship. Otherwise you cannot grow in Christ, you cannot do anything for Jesus Christ. Titus 2nd chapter verse 2 to 6. தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 2 6 முடிய. 2 முடிய. ப்ளீஸ் எல்லாமே திருப்புங்க, பேஜ் நம்பர் சொல்லுங்க. பக்கம் 295. 295. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாயும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடத்துகிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களாயும் இருக்கவும், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களாயும் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாயும் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அடுத்த ஸ்லைட் போயிடலாம். அந்த வசமா 2 பாருங்களா, 7:2-7. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்களா தீத்துவுக்கு பவுல். அவர்தான் பவுல் தான் வந்து தீத்துவை உருவாக்குகிறார். My dear youngsters, listen to me carefully. In case if you want to become a great leader in Jesus Christ, you must learn from the great leaders. நான் பார்த்துருக்கேன்பா, தயவு செஞ்சு நான் சொல்றேன், என்ன கவனிச்சுக்கங்க. நல்ல ஐக்கியத்தை இழந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய காரியங்கள் இழந்து விடுவீங்க. Don't lose a good fellowship. You will lose everything. இது வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. In case if you lose a good fellowship, you will lose everything. You cannot do anything for Jesus Christ. இயேசுவுக்காக உன்னால ஒண்ணுத்தையும் செய்யவே முடியாது. நீங்க கத்துக்கிட்டா தானே இதெல்லாம் செய்ய முடியும். பவுல் எப்படி டீச் பண்றாரு பாருங்க தீத்துவுக்கும் தீமோத்தேயுக்கும். You have to do this one, you have to do this one. இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லிட்டு he gave a good mentorship to Titus and Timothy. We go to the next slide. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 24 மற்றும் 25. I'm really happy about your attention. நீங்க எல்லாரும் வேதத்தை திருப்பணும், நீங்க எல்லாரும் பைபிளை பார்க்கணும். You are a Christian, so you should turn your Bible with me. பக்கம் 307. பக்கம் 307. படிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். இந்த சபைன்றது வந்து இங்க எதை சொல்றான்னு சொன்னா ஒரு குட் ஃபெலோஷிப். நீங்க நல்லதொரு ஐக்கியத்தை இழந்து விடக்கூடாது. அப்படிதான் போட்டுது பாருங்க. சபை அப்படின்னு சொன்னா சர்ச்சு மட்டும் கிடையாது, நல்ல ஒரு ஃபெலோஷிப். ஃபெலோஷிப் என்ன பண்றாதீங்க, இழந்துடாதீங்க. சபை கூடி வருதலை சில விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. ஏன் அடுத்த வார்த்தை எப்படி போட்டுது பாருங்க, பயப்படுற மாதிரி பாருங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. அவ்வளவு புத்தி சொல்லிட்டே இருங்க. எதை பத்தி? ஃபெலோஷிப்புக்கு வந்துருப்பா, ஃபெலோஷிப்புக்கு வந்துருப்பா, அதர்வைஸ் யூ லாஸ் யுவர் சோல் என்று சொல்லி அந்த ஒரு மென்டர்ஷிப் என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. ஐ saw many youth. நான் நிறைய வாலிப பசங்களை பார்த்துருக்கேன். இன்னைக்கு அவங்க most of the youngsters they are backsliding from Jesus Christ. They are following into religions.
Do you know that? காரணம் என்ன? நல்ல ஐக்கியத்தை அவர்கள் இழந்தார்கள், அசட்டை செஞ்சாங்க. They are neglecting the good fellowship. எனக்கு எல்லாம் தெரியும், நானே பார்த்து அப்படிதான் இங்க. எனக்கு எல்லாம் தெரியும், இந்த வசனம் அவ்வளவுதானே, பார்த்துக்கலாம் போங்க. I will say from the Bible, they will not do anything, they cannot do anything for Jesus Christ. We'll go to the next slide. 1 John 2nd chapter verse 14. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. பக்கம் 326. 326. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். வாலிபரே கவனிங்க, நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். அந்த வார்த்தையை பாருங்க, தேவ வசனம் வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும். அப்புறம் என்ன போட்டிருக்கு? இந்த வசனத்தை மட்டும் மேலே எழுந்து நின்று படிக்கலாமா ப்ளீஸ்? ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப், டேக் ஏ பைபிள். அதர்வைஸ் நீங்கள் பைபிளை கொண்டு வரலாம், ஸ்லைடை பாருங்க. எல்லாமே சேர்ந்து படிக்கலாமா? நான் 1 2 3 சொல்லுவேன், அப்போ அந்த வசனத்தை படிக்கணும். சரிங்களா? ரெடி? 1 2 3. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வேத வசனம். Take a Bible like this. இந்த வேத வசனத்தை take a Bible like this. எல்லாம் எடுத்துக்கலாமா? இந்த வேத வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தயவு செஞ்சு யூத் ஃபெலோஷிப் போங்க. யூத் ஃபெலோஷிப்பை நீங்க உருவாக்குங்க. You have to make a youth fellowship. Otherwise உங்களால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. Siron, thank you so much. Next slide வரலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. பக்கம் 267. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. அன்புடன் படிங்கம்மா, படி. 4:16. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். தேங்க்யூமா, தேங்க்யூ. இதுதான் போதும், எனக்கு தான் தேவை. என்னன்னு சொன்னா, we have to grow in Christ. அங்க போடுது பாருங்க, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகளாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். Why we need a fellowship? We have to grow. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளருவதற்காக. எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்? என்னோட கை தூக்குங்களேன். இவ்வளவுதானா? நீங்களாம் ஆண்டவருக்காக வளரணும் ஆசை இல்லையா? சந்தோஷம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒரு யூத் ஃபெலோஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு யூத் ஃபெலோஷிப்பை கிரியேட் பண்ணணும். எப்படிங்க பண்றது? ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக 2 பேர் கூடி வந்தால் என்ன பண்ணலாம்? அங்கே ஏசாமி வந்துடுறான்னு சொல்கிறேன். எத்தனை பேருக்கு ப்ரேயர்சல் எல்லாம் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது? கை தூக்குங்க. ப்ரேயர்சல் ஒரு ஜெபக்கூட நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. தேங்க்யூ கிருபா. எப்படி தெரியுமா பண்ணலாம்? உங்களோட சேர்ந்து இன்னும் ஒருத்தர் வந்தால் போதும், அதே ஒரு ஜெபக்குழு தான். அங்கே ஆண்டவர் கிரியை செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? ஆண்டவர் பெரிய குரூப் தான் தேவையா? We are also very much happy about this much group. நான் பாஸ்டர் அம்மாட்ட தான் சொன்னேன், எங்களுக்கு கஜன் ஸ்ட்ரென்த்லாம் வேணாம் சிஸ்டர், எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்தாலே போதும், நாங்கள் அதே ரொம்ப சந்தோஷமாக எடுத்துப்போம். ஏசு கிறிஸ்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணாங்க? விஷயத்தை கேட்க வந்தாங்க. ஃபாலோ பண்ணதோ 12 பேர் தான். 12 பேர்லையும் ஒருத்தர் அவுட்டு. God never ever expect a quantity, he is expecting only a quality. Say amen. ஆண்டருக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் அவசியமே கிடையாது. இப்போ இங்கே எத்தனை பேர் நான் சொன்னேன்? 2 பேர் போதும். ஏசு கிறிஸ்துவும் சகேயும், ஏசு கிறிஸ்துவும் கானானிய ஸ்திரீயும். இது போதாதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்? அவர்களை கொண்டு ஆண்டவர் காரியம் செஞ்சாரா இல்லையா? கானானிய ஸ்திரீகிட்ட பேசுறாரு. அந்த அம்மா ஊருக்குள்ள ஓடி போயிட்டு என்ன பண்றாங்க? சுவிசேஷம் சொல்றாங்க. ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்படுறார்கள். கை தட்டி நம்ம ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? எரிகோவுக்கு போறாரு, அண்ணாந்து பாக்குறாரு,
ஒரே ஒருத்தர் தான் மரத்து மேலே இருக்கிறார். யாருங்க அவரு? சகேயு. சகேயை பார்த்து கூப்பிடுறாரு, நான் உங்க வீட்டுக்கு வரலாமா? வாங்க ஆண்டவரே. எதுக்கு? உங்க வீட்டுக்கு வந்து ஜஸ்ட் கொஞ்சம் சாப்பிடலாம். ஏசு போனாரு. ஏசு போனது நிமித்தமாக என்ன நடந்துச்சுங்க? சகேயு ரட்சிக்கப்பட்டார். கை தட்டுமா ஆண்டவருக்கு? மை டியர் யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு வந்து மினிஸ்ட்ரினா என்ன தெரியுமா ஃப்ரேம் ஆயிடுச்சு? யூடியூப்லலாம் மேலே ஏறி ஒரு பாட்டு பாடிடணும், மேலே ஏறி மைக்கு பிடிச்சணும். தட் இஸ் நாட் அட் ஆல் மினிஸ்ட்ரி. அது மாத்திரம் ஊழியம் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மற்றும் ஊழியெல்லாம் கிடையாது. மேலே ஏறி மைக்கு பிடிச்சி தான் ஊழியமா? கிடையாது. ஏசு கிறிஸ்து அப்படியே போய் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மலை மேலே ஏறி பிரசங்கம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்களா. அதே ஏசு கிறிஸ்து நிக்கோதேமோட பேசிட்டு இருக்கிறார் தனியா. அதே ஏசு கிறிஸ்து மரியாள் கிட்ட பேசிட்டு இருக்கார் தனியா. சின்ன சின்ன ஜெபக்குழுல ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சே ஆமென். ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்த்தோம்? யூத் ஃபெலோஷிப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூத் ஃபெலோஷிப். ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வசனம் படிச்சலாமா? ப்ரிப்பேரிங் யங் பீப்புள் டு பிகம் ஃபியூச்சர் லீடர்ஸ் அண்ட் ஆக்டிவ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு தி சர்ச் மிஷன். ஒரு திருச்சபை இயங்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க ஆண்டவருக்காக எதனா செய்யணும்னு சொன்னா, நீங்க எல்லாமே ஃபெலோஷிப்ல இருக்கணும். அதுக்கு இந்த வசனம் எடுத்துக்கங்க. அப்போ சார் 2:42-47 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லைப்பா, அது ஏற்கனவே படிச்சாச்சு. நீங்கள் அங்கே வந்துடுங்க, ஸ்டைடுக்கு வந்துடுங்க. வசனம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கடைசி 2 போட்டிருங்க பாருங்களேன். கொஞ்சம் படிக்கலாமா? யூத் ஃபெலோஷிப் leads to youth ministry. Youth only can reach youth very quietly, கிடையாது குயிக்லி. ஆமாம், எப்படி போவாங்களா? வேகமாக. யூத் ஃபெலோஷிப் leads to youth ministry. அப்படி தானேங்க? யாரெல்லாம் யூத் ஃபெலோஷிப் இருக்கீங்களோ நீங்களாம் ஆட்டோமேட்டிக்காக யூத் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒத்துறீங்களா? யூத் ஃபெலோஷிப் நீங்கள் இருந்து பாருங்கள், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூத் மினிஸ்ட்ரி பண்ணுவீங்க. யூத் ஒன்லி கேன் ரீச் யூத் வெரி குயிக்லி. இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் காட், யூ ஷுட் ஹேவ் குட் ஃபெலோஷிப். அட் த சேம் டைம் யூ ஒன்லி கேன் ரீச் யூத் வெரி குயிக்லி. உங்களால் மாத்திரமே வாலிபர்களை மிக விரைவாக போய் சந்திக்க முடியும். ஆமேனா? ஒத்துக்கிறீங்களா? இப்போ நான் பேசினா ஒரு வயசானவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, நிறைய போர் அடிக்க பேசுகிறாருன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு ஒரு யூத் கிட்ட பேசும்போது என்ன பண்ணுவோம், ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால தான் நாங்கள் யூத் மீட்டிங்லாம் வந்து மெசேஜ்லாம் யங் ஸ்பீக்கர்ஸை வி ஆர் காலிங். சூழ்நிலைக்காக இருந்து நான் மேலே வந்துட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. தாத்தா வந்து பேசிட்டு நினச்சிக்க போகிறீங்க. ஒரு பிரசங்கி வரணும், பட் அதனால் வர முடியாத சூழ்நிலை. யூத் ஃபெலோஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் யூத் மினிஸ்ட்ரி. ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட்? Importance of youth ministry. எழுதிக்கிங்க பார்க்கலாம். Importance of youth ministry. Importance of youth ministry. அடுத்த முறை வாலிப தம்பி தங்கச்சிங்களாம் டைரி கண்டிப்பாக வச்சுருக்கணும், ஒரு நோட் வச்சுருக்கணும். நான் ஒரு சின்ன ஒரு சாட்சி மட்டும் சொல்கிறேன். வாலிப பருவத்திலே நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். அப்போதுலேருந்து எனக்கு எழுதுகிற பழக்கம் வந்துருச்சு. சரிங்களா? நீங்களாம் வளரணும்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, நிறைய எழுதுங்க. எங்கள் ஜபக்குள்ள நான் அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். தம்பிங்களாம் சிரிக்கிறாங்க. நம்ம நோட்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட என்கிட்ட 70 டைரி இருக்குது. எவ்வளோங்க? 70 டைரி. எந்த வருஷத்துலேருந்து? 2009 தான் நான் எழுதிட்டுருக்கேன். நீங்கள் எழுதி பாருங்களேன், நான் செத்துட்டா கூட அந்த டைரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசியிருக்காரு பாருங்களேன் அண்ணங்கிட்ட, நீங்கள் யோசிப்பீங்க. எழுதி பழகுங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். சரிதானா? இதுக்கப்புறம் யூ ஷுட் கம் வித் டைரி. எப்போல்லாம் நீங்கள் தனியாக, அண்ணா இன்னைக்கு இம்மானுவேல் சூப்பராக சொன்னாங்க, பைபிள் ரீடிங் அண்ட் ப்ரேயர் லைஃப் போயிட்டு என்ன பண்ணுங்க, முட்டி போட்டுட்டு படிக்கும் போது கையில் ஒரு டைரி, கையில் ஒரு வேதம், கையில் ஒரு பெண்ணு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுங்க, நீங்கள் ப்ரேயர் லைஃப் என்ன பண்ண உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? வேதாகம அட்டவணை அண்ணன் உங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் என்ன பண்ணுங்க, வாங்கி பண்ணுங்க. இது கூட நெக்ஸ்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூத் மினிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் போயிருங்க இவன், இது நெக்ஸ்ட் ரைட் போடுங்க. நெக்ஸ்ட் போயிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்டேட்டஸ்டிக்ஸ் பார்க்கலாமா? கீழே பாருங்களேன். God used the youngsters. கடவுள் வாலிபர்களை போய் பயன்படுத்துவாரா? நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் நான் சின்ன பொண்ணு, நான் போய் கடவுளுக்காக என்ன செய்வேன்? ஆனால் நான் சின்ன பையனை இப்போ தான் +2 படிச்சுட்டு இருக்கேன், இல்லை இப்போ தான் 10th படிச்சுட்டு இருக்கேன், இப்போ தான் நீங்கள் மெசேஜ் சொல்லும்போது கொட்டாய் விட்டுருக்கேன், எனக்கு போய் என்னென்னா தெரியும் அப்படி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். இப்போ பாருங்க போட்டிருக்கா, தாவீது ஆண்டவர் எத்தனை வயசில் பயன்படுத்தினாராம்? சத்தமாக சொல்லுங்க, கேட்கவே இல்லையே சத்தம். இவ்வளோதானா? டிவிக்கு எவ்வளோ சத்தம் வரும் அந்த டைமில் மட்டும்? எல்லாம் சிரிக்கிறீங்க பாரு, அதுக்கு மட்டும் நல்லா உற்சாகமாயிடுறீங்க. அது என்ன தெரியல, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் ஐயாவுக்கு.
படிங்க. என்ன வயசுங்க? இப்போதான் அந்த அந்த டிவிக்கேன்னு சொன்ன பேர் தான் கொஞ்சம் அப்படி மேலே வரீங்க. ஓகே, என்ன ஏஜுங்க? 15 வயசுல தாவீது ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்புறம் யோசேப்பு எத்தனை வயசுங்க? 17. சூப்பர். இப்போ தான் வாய்ஸ் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா டிவிக்கேவா? ஓகே. அப்புறம் யங்ஸ்டர் ஜெரமியா was used by God in a mighty way. எல்லாம் வல்ல இறைவன் அவரை மிகவும் வல்லமையான கருவியாக பயன்படுத்தினார். எப்பொழுது? நம்மை போல ஒரு வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுதுதான். எழுதிக்கிங்க, அந்த வசனம் எழுதிக்கிங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் வசனம் 7. தாவீதை குறித்து நீங்க படிக்கணும்னு சொன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. இதெல்லாம் ஹோம் அசைன்மெண்டா வீட்டில் போய் செய்யுங்க. ஜெனசிஸ் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் 37 சாப்டர்லேருந்து 41ஆம் சாப்டர் வரைக்கும் நீங்க படிக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் யாரை யூஸ் பண்ணாருங்க? மேரி, மரியாள். வாலிப பருவத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்கள சந்திக்கிறாரு. அவர்களை கிருபை பெற்றலின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய கர்ப்பத்தில் என்ன பண்ணாரு? பிறக்கிறார். 16 வயசுலேயே ஆண்டவர் தீமோத்தேயை பிடிச்சிட்டார். ஏன்னா 19 வயசுல நான் ஜெப குழுக்கு போய் கலந்து கொண்டேன். நீங்கள் இப்போ என்ன வயசு இருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். எனக்கே நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே நல்ல ஒரு யூத் ஃபெலோஷிப்பில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். தேடி கண்டுபிடிங்க ஐயா, தயவு செஞ்சு தேடி கண்டுபிடிங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை உங்களை சார்ந்தவங்களோ யாருன்னா ஒரு யூத் ஃபெலோஷிப் வச்சுருக்காங்கன்னா தயவு செஞ்சு போய் என்ன பண்ணுங்க, அதில் உட்காருங்க. இல்லைன்னா நாம் ஆண்டவருக்காக எதுவுமே செய்ய முடியாது. ஏன் அதில் சொல்கிறேன்? கீழே பாருங்கள், யூத் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்க. யூத் மினிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்க்கலாமா? படிங்க. சூசைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியா. இந்தியாவிலே எத்தனை வாலிபர்கள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்களா பார்க்கலாமா? எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. எல்லாரும் வாயும் திறக்கணும். எல்லாரும் ப்ளீஸ், ஆல் ஆஃப் யூ ஓப்பன் யுவர் மவுத். ரீட் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன வருஷம்? 2023. எத்தனை பேர் செத்துருக்காங்க? 1,71,418. 1,71,000 வாலிபர்கள் இறந்து போயிருக்காங்க. அப்புறம் 2024 அது கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? என்ன தெரியுமா காரணம்? நம்மை போல வாலிபர்களை சந்திக்கவில்லை. Youngsters did not reach the youngsters. That's why we lost the youngsters. My dear youngsters, I am telling to you, you have to reach the youngsters. Otherwise, Indians youngsters will die very soon. It will increase like anything. நாம் வாலிபர்களை போய் சந்திக்காவிட்டால் வாலிபர்கள் இன்னும் அதிகமாக செத்து கொண்டு தான் இருப்பார்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாமல். அப்படி ரத்தப்படி ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பார். நான் என்ன பண்ண முடியும்? ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு டீமாக மினிஸ்ட்ரி பண்ணுங்க, கையில் ஒரு ட்ராக்ஸ் எடுங்க, எங்கெங்கெல்லாம் பொருளை ஏசாமி பற்றி சொல்லுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக கிருபை கொடுப்பார். 2025 பார்க்கலாமா? கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? சத்தமா எவ்வளோ அதிகமாக இருக்கு? 13,000 அதிகமாக இருக்கு. 13,000. நான் நேற்று எதிர்ச்சியாக ஒரு அக்கா பார்த்து கேட்டேன், எனக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்டோடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் குடிச்சு இறந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அநேகர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஏசாமிக்காக எதனா செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? கை தூக்கலாமா? யாரெல்லாம் ஏசாமிக்காக எதனா செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் கை தூக்குறத நான் பார்க்கணும். ஏசாமிக்கு எதனா செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? ப்ளீஸ் டூ இட் குயிக்லி. ஹேண்ட்ஸ் டவுன். ஏசு கிறிஸ்துவுக்காக ஏதாகிலும் செய்ய துரிதமாக புறப்படுங்கள். என்னென்னு சொன்னால், ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடி. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்ஸுங்க? 60 செகண்ட்ஸ். பட் ஒரு நிமிஷத்திற்கு 85 வாலிபர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல். In case they would know Jesus Christ, definitely they will not do suicide. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பு தெரிந்திருந்தால் அவர்கள் ஏன் தற்கொலை செஞ்சுக்கணும்? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. நாம சர்ச்சுக்கு போயிட்டோமா பெரிய விஷயம், அதுவே. நாம பைபிள் தூக்கிட்டோமா அதுவே பெரிய விஷயம். எவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்காங்க பாருங்க. நாம தேவனுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும். ஒரு சின்ன சுவிசேஷம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைப் போயிடலாம். இந்தியாவில் ட்ரக்ஸ் அடிக்ட்ஸ் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக நீங்கள் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். ஆல்கஹால் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய இந்தியாவில் 16 கோடி. இதில் யார் இப்போ டஃப்பான காம்படிஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கேர்ள்ஸ். பசங்க மட்டும் தான் குடிப்பாங்களா? நாங்கள் குடிக்கக்கூடாதா? குடிக்கிறாங்க. இன்னைக்கு குடிக்கிறாங்களா? பார்த்துருக்கீங்களா? நானும் என்னுடைய நண்பரும் வந்து வேலூருக்கு போயிட்டு இருந்தோம்.
2 பொண்ணுங்க ஸ்கூட்டி போயிட்டுருக்காங்க, ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காங்க. முன்னாடி ஓட்டுற பொண்ணு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா, பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கா. பின்னாடி உட்காந்துரோட கையில் சிகரெட் இருந்துச்சு. அப்படியே வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். வண்டி ஓட்டிகிட்டே போகிறா, பின்னாடி உட்காந்துக்கிற பொண்ணு சிகரெட் பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற பொண்ணுடைய வாயில் வைக்கிறான். என்ன காரணம்? ஏசு கிறிஸ்து அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பா அம்மா பார்த்தா என்ன, சொந்தக்காரங்க பார்த்தா என்ன, யார் பார்த்தா எனக்கு என்ன? அதான் ரோல் மாடல். நம்ம பவுல் சொன்னார் பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுக்கு, தீத்துக்கு, நீ ரோல் மாடலாக இரு. ஏன்னா இவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் இப்படி தான் பண்ணுவேன், ரோல் மாடலில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மற்றது எல்லாமே வந்து போதைப் பொருட்கள் தான். 3 கோடி, 2.5 கோடி, 1.5 கோடி, எல்லாம் கோடிக்கணக்கான வாலிபர்கள் ட்ரக்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அடிக்டாக இருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? ரோமர் 10ஆம் அதிகாரம் படிக்கலாமா? ரோமர் 10. எல்லாமே உங்கள் பைபிள் திருப்புங்க ப்ளீஸ். ஆல் ஆஃப் யூ டேக் யூ பைபிள். ரோமர் 10 எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்கப்பா. ரோமர் 10 பக்கம் 218. எல்லாமே படிக்கலாமா? ஒரே நிமிஷம், எல்லாமே படிக்கலாம், எல்லாமே 210 அப்பா 19 219. ரெடி? 1 2 3. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற, அந்த வார்த்தையை பெண் வச்சுதீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, எவனும் ரட்சிக்கப்படுவான். எனிவன், எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்புறம் நெக்ஸ்ட் லைன் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? ரெடி? 1 2 3. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி? பாருங்களேன், எவ்வளோ கேள்வி கேட்குறது பாருங்க. பவுல் கேட்குற அந்த கேள்வி. நாம போயிட்டு ஏசாமி பற்றி மற்றவங்களுக்கு சொல்லன்னு சொன்னால் நாம கிறிஸ்துவர்களாக இருந்து என்ன பலன்? நாம தானே சொல்லணும் ஏசாமி பற்றி. எவனை பேசுங்க, நாம தானே சொல்லணும். சொல்லுமா சொல்லக்கூடாதா? எல்லாம் என்ன பண்ணுவான்? அவன் சூசைட் பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் எல்லாமே பண்ணுவான், குடிப்பான், எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா நாம போயிட்டு என்ன பண்ணுறதில்ல, ஏசாமியுடைய அன்பை சொல்றதில்லை. இப்போ இந்த யூத் மீட்டிங்கை பாருங்க, நாம வந்துட்டா போதும், மற்ற யாரும் நம்ம என்ன பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் இன்வைட் பண்ணியிருக்கலாமே. நெக்ஸ்ட் யூத் மீட்டிங் ஆகட்டும், யூத் ஃபெலோஷிப் ஆகட்டும், நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்ணுங்க, இன்வைட் பண்ணுங்க. அடுத்த வசனம் போயிடலாம். எல்லாம் கவனிங்க, எல்லாமே அந்த வசனம் பாருங்க. அனுப்பப்படவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எனக்கு ஆட்கள் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எதை ஊழியம் நினச்சிக்கிறோம்? இப்போ எல்லாமே வித்தியாசமாக ஊழியம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய வித்தியாசமான ஊழியங்கள். சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? பிரசங்கம் பண்ணணும். இயேசுதான் வழி என்று சொல்லி நாம தான் மற்றவங்களுக்கு சொல்லணும், வழி தெரியாதவங்களுக்கு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு நீங்கள் இயேசுக்காக ஏதாகிலும் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். ஏசாமி பற்றி நான் எப்படியாவது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன். நான் சொன்னேன் 10th படிக்கும் போது என் ஃப்ரெண்டுக்கு, டேய் நீ மேக்ஸ் நல்லா படிக்கணுமா, ஏசாமி ஏற்றுக்கோன்னு சொன்னேன். அது மட்டும் சொல்லிட்டு நான் விடல. என்னால் முடிஞ்சதை நான் என்ன பண்ணேன், அவனுக்கு பண்ணேன். நான் மேக்ஸ் நல்லா படிப்பேன். 10th படிக்கும் போது நான் மேக்ஸ் என்ன பண்ணேன், அவனுக்கு டீச் பண்ணேன். பை த கிரேஸ் ஆஃப் காட் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். 2004 10th 96 மார்க்கு கணக்கில். நான் சொல்லிக் கொடுத்தேன், என் ஃப்ரெண்டு 83 மார்க்கு. அவன் ரட்சிக்கப்பட்டான். கவர்மெண்ட் ஐடி போய் அவன் ஜாயின் பண்ணான். ஜாயின் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏசாமியுடைய அன்பில் வளர்ந்தான். சென்னைக்கு போனான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஜாப் பண்ணிவிட்டு சிஎம்ஸில் அப்ளை பண்ணால் நீங்கள் சிஎம்ஸில் நல்லது ஒரு பதவியில் உயர்வான இடத்துல உட்காந்துட்ருக்கான். குடும்பமே இன்றைக்கி என்ன பண்ணுச்சு, ஒரே ஒருத்தர் தவிர வச்சோம் எல்லாமே ஏசாமி ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன? நாம் சொல்லாவிட்டால், நாம் இளம் தலைமுறையினர் சந்திக்காவிட்டால் யாருமே போய் சந்திக்க முடியாது. நீங்கள் தான் ஏசாமி பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். சொல்வீங்களா? சத்தமாக சொல்லுங்களேன், சொல்வீங்களா? வெரி குட். யூ ஹேவ் டு சே ஜீசஸ் கிரைஸ்ட். நான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம், நான் ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே பெரிய விஷயமாயிரும். நீங்கள் தான் என்ன பண்ண முடியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஏசாமி நம்புடா, ஏசாமி நம்புடி, அவர் ரொம்ப நல்லவர், அவரை என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில் ரட்சகராக ஏற்றுக்கொள், வாழ்க்கை நல்லா இருக்கும், நாம் தான் சொல்லணும்.
அடுத்த ஸ்லைட் போயிடலாமா? நெக்ஸ்ட். முன்னாடி போயிரு, முன்னாடி வாங்க. மத்தேயு ஃபர்ஸ்ட் வசனம் வரும். இம்பரன்ஸ் ஆஃப் யூத் ஃபெலோஷிப் ஃபர்ஸ்ட் லைன் வந்துடும். இங்கே தான் மத்தேயு எல்லாமே திருப்பிக்கலாமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லாருமே எடுத்துல. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 19 மற்றும் 20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 19 மற்றும் 20 படிக்கலாமா? ரெடி? ஒரே நிமிஷம், எல்லாம் 1 2 3 சொல்லிடலாம். ரெடி? 1 2 3. நான் உங்களுக்கு ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மார்க் 16ஆம் அதிகாரம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிருப்பா. நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுங்க. நீங்கள் புறப்பட்டு போய், அதை நம்ம கவனிக்கணும். யூத் வி ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிருங்க ஆலன். நெக்ஸ்ட் ஸ்லைட். மார்க் 16 எல்லாமே எடுத்துக்கங்க. மார்க் 16 இரண்டாவது சுவிசேஷ புத்தகம். மார்க் 16 வசனம் 15 16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும். தயவு செஞ்சு இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. இதை விட்டுட்டு ஏசாயா 41:10 ஏசாயா 40:10 இந்த வசனம்லாம் மனப்பாடம் பண்ணிருக்காதீங்க. வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டீங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் யாருக்கு சொன்னார்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார். எந்த சூழ்நிலையை சொன்னார்? அதெல்லாம் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் இதை கட்டளையாக சொன்னார் ஆண்டவர். இதை நம்ம மனப்பாடம் பண்ணணும். என்ன கட்டளையாக சொன்னார்? கமிஷன். இட்ஸ் அ கமிஷன். இட்ஸ் நாட் a சிம்பிள் வேர்ட். இட்ஸ் அ கமிஷன். நீங்கள் உலகமெங்கும் போய், நம்ம போகிறதே கிடையாது. ஏசாமி பற்றி சொல்கிறதுக்கு எங்கேயுமே போகிறது கிடையாது. நம்ம போகணும். உலகம் எங்கும் போய், அப்புறம் படிக்க மாட்டீங்களா? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த வார்த்தை என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். சுவிசேஷம்னா என்ன? இயேசு சாமி தான் ரட்சகர். இன்னைக்கு அக்கா பேசினாங்க இல்லையா? இயேசு சாமி மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்னோடய ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். நான் படித்தேன். ஒரு நார்த் இண்டியன் அவங்களுடைய குழந்தைக்கு வந்து பாம்பு கடிச்சிட்ருக்கு. பார்த்தீங்களா யாராவது? இல்லை. குழந்தைய பாம்பு பார்த்திபன் படிச்சு குழந்தைய பாம்பு கடிச்சிட்ருக்கு. பாம்பு கடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? என்னங்க பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு உங்கள் கூட போகிறதால பாம்பு கடிச்சிச்சு, என்ன பண்ணுவீங்க? அப்படியே கடக்கட்டும், இது ரொம்ப தொல்லை எனக்குன்னு விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சத்தமாக சொல்லுங்கப்பா. ஹாஸ்பிட்டல் போவீங்களா? அழகாக சொல்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல். ஓகே, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஹாஸ்பிட்டல் அழகாக சொன்னாங்கப்பா. நம்ம பசங்க இங்கிலீஷ் மீடியம் தான். வெரி குட். ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே என்ன தெரியுமா நடந்துச்சு? பாம்பு கடிச்சிருச்சு. அவங்க எங்கே தெரியுமா கொண்டு போனாங்க? கங்கை நதிக்கு கொண்டு போகிறாங்க. கங்கை நதிக்கு கொண்டு போயிட்டு அந்த கங்கை நதியில் மிதக்க விட்டால் பாம்பு கடிச்சிடும், அந்த விஷம் இறங்கிடும்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க? செவி கொடுத்து என்ன பண்ணுறாங்க? போயிட்டு கங்கை தண்ணியில் அப்படியே மிதக்க வச்சுட்ருக்காங்க. 19 மணி நேரம் கழித்து கண் எதிர்க்கவே துடிக்க அந்த குழந்தை இறந்து போச்சு. Why? Because they don't know Jesus Christ as a savior. ஏசு கிறிஸ்து தான் சேவியர் என்று அவங்களுக்கு தெரியவில்லை. முட்டாள்தனமான காரியங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு சொல்வது கிடையாது. We are not going forward to say Jesus Christ. நாம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோமா? நான் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிடுறேன்னா, நான் வந்து பைபிள் படிக்கிறேன்னா அது போதும் எனக்கு. கிடையவே கிடையாது. மை டியர் யங்ஸ்டர்ஸ், யூ கேன் ரீச் யங்ஸ்டர்ஸ் வெரி குயிக்லி. உங்களால் மிக விரைவாக வாலிபர்களை சந்திக்க முடியும். எங்களை காட்டிலும், நாங்கள் ஓடுவதை காட்டிலும் நீங்கள் மிக விரைவாக ஓட முடியும். உங்கள்கிட்ட அத்தனை பலன் இருக்குது. நீங்கள் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அடுத்த வசனம். யாரெல்லாம் ஏசாமி ஏற்றுக்கிறாங்களோ அவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் ஏசாமி ஏற்றுக்காதவங்களோ தண்டனைக்குள்ளே ஆக்கப்படுவார்கள். அடுத்த வசனம் போயிடலாம். அடுத்த வசனம் வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 21. யோவான் 20 வசனம் 21.
ஐம் ரியலி ஹாப்பி டு see ஆல் ஆஃப் யூ டர்னிங் எ பைபிள். உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்புறீங்க, பார்ப்பது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. ரியலி ஹாப்பி. யோவான் 20:21 இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இயேசு கடைசியாக சொன்ன வார்த்தைங்க இதெல்லாம். பிதா என்னை அனுப்புனாரு ஊழிய மன்றத்துக்கு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களை அனுப்புகிறேன். என்னை எப்படி அவர் அனுப்புனாரோ அந்த மாதிரி நான் இப்போ உங்களை அனுப்ப போகிறேன்றார் ஆண்டவர். எத்தனை பேர் சந்தோஷம்? கைத்தடி நன்றி செலுத்துவோமா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கு? நீங்களாம் ஏசாமிக்காக செயல்பட போகிறீங்க. வெரி குட். ஐம் ரியலி ஹாப்பி. ஏசாமிக்காக நீங்கள் எதனா செய்யுங்க. நம்ம கண் எதிர்க்கவே நிறைய வாலிபர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அழிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, யூத் மினிஸ்ட்ரி பண்ணுங்க, சுவிசேஷம் தானே பண்ணுங்க, பிரசங்கிங்க, ஏசாமியை பற்றி என்ன பண்ணுங்கள், காஸ்பல் சொல்லுங்கள். பை த கிரேஸ் ஆஃப் காட் வி ஹேவ் அ குட் ஃபெலோஷிப். வித் அந்த ஃபெலோஷிப்போடு தான் நாங்கள் ஊழியமே பண்ணுறோம். ஊழியம் என்பது ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி கிடையாது. ஒரு மனுஷன் மட்டும் தான் ஏறி பிரசங்கம் பண்ணுவார். அவர் தான் ஸ்டார்டிங் ப்ரேயரு, அவர் தான் பாட்டு, அவர் தான் வர்ஷிப்பு, அவர் தான் மெசேஜ், அவர் தான் ஜபம். இல்லை, ஊழியம் என்பது எல்லோருமே செயல்படக்கூடிய ஒரு காரியம். ஆமீன் சொல்லுவோமா? ஒரு ஃபெலோஷிப்பில் தான் நீங்கள் சூப்பராக மினிஸ்ட்ரி என்ன பண்ண முடியும். ஒரு டீமாக மினிஸ்ட்ரி பண்ண கற்றுக்குங்க. தனியாக மினிஸ்ட்ரி பண்ணாதீங்க, சோர்ந்து போயிடுவீங்க. சீக்கிரமாக என்ன பண்ணுவீங்க, மினிஸ்ட்ரியே பண்ணாமல் ஸ்டாப் ஆயிடுவீங்க. யூ ஷுட் டூ மினிஸ்ட்ரி ஆஸ் அ குரூப். ஒரு டீமாக பண்ணுங்கள், மினிஸ்ட்ரி பண்ணுங்கள், உங்களால் நிறைய பண்ண முடியும். அதிலேயே சொல்லுவோமா? யாரெல்லாம் ஏசாமிக்காக மினிஸ்ட்ரி பண்ண போகிறீங்க? மேலே தேங்க்யூ போட்டாங்க, அதாவது என்ன அர்த்தம்னா போதும் ஏன் முடிச்சிருன்ற மாதிரி. புரிஞ்சிச்சு, ஆஸ்டின் தான் போட்டாருங்களா? 2 பேரும் போட்டிங்களா? போதும் முடிச்சிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ஐ வில் க்ளோஸ் மை மெசேஜ். சரி, ஏசாமிக்காக எத்தனை பேர் மினிஸ்ட்ரி பண்ண போகிறீங்க? மினிஸ்ட்ரினா என்னது? நான் சொன்னேன் ஏற்கனவே, மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ண தானே. ஏசாமி பற்றி தெரியாதவங்களும் என்ன சொல்லணும்? சுவிசேஷம் சொல்லணும். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம்? ஐயா இப்படின்றீங்களே, எதனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாம்பு வருதா? வெரி குட், வெரி குட், சந்தோஷம். 1 மணி நேரம் கத்துனாமா, கை இப்படி தூக்குனே கஷ்டமாக இருக்குது. சந்தோஷம். ஒரே ஒரு வசனம் மட்டும் படித்து நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லாருமே டேக் ஏ பைபிள் ப்ளீஸ். ஷால் வி ரீட்? எழுந்து நின்று படிக்கலாமா? எல்லாருமே எழுந்துக்கங்க பார்க்கலாம். ஆல் ஆஃப் யூ டேக் ஏ பைபிள். எல்லாருமே பைபிளை திருப்புங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க போகிறார். எல்லாமே திருப்பிக்கங்க. ஏசாயா எல்லாருமே ப்ளீஸ் டேக் ஏ பைபிள். டர்ன் வித் மீ புக் ஆஃப் ஐசாயா 6th chapter. தம்பி எதுவும் பண்ணாதீங்கப்பா, மைக் எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏசாயா 6ஆம் அதிகாரம் எல்லாருமே திருப்புங்க. பக்கம் 812. தம்பி எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏசாயா 6ஆம் அதிகாரம் பக்கம் 812 எல்லாமே திருப்புங்க. இன்றைக்கி ஆண்டவர் கூட பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறாருன்னா ஆண்டவராக நான் வந்து பேசலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபிள் மூலியமாக தான் ஆண்டவர் பேசுவார். நிறைய பேர் தப்பான பிரசங்கம் பண்ணுறாங்க. கண்ணை மூடுங்க, அப்படியே கர்த்தர் பேசுவார், அப்படிலாம் கிடையாது. ஹீ வில் ஸ்பீக் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். சரிங்களா? பைபிள் மூலியம் தான் ஆண்டவர் பேசுவார். எல்லாம் பைபிள் எடுத்துட்டீங்களா? ஒரு வசனம் நம்ம படிக்க போகிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார். ஆண்டவர் ரட்சிப்பின் செய்தியை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் உங்களை தூய்மையாக்கிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை தூய்மையாக்கிட்டார். ஆண்டவர் உங்களை ரட்சித்து விட்டார். இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வேதமும் ஜெபமும். நல்லதொரு ஐக்கியத்தோடு கூட நல்லதொரு ஊழியம், வாலிப ஊழியம். அடுத்த வசனம் பார்க்கலாமா? ஆண்டவர் இங்கே பேசுகிறார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எதனா செய்வீங்களா ஆண்டவருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நம்ம எதனா ஆண்டவருக்காக செய்வோமா? இங்கே பாருங்க, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவோம். ஏசாமிக்காக நம்ம எதாயிலும் செய்யலாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சுவிசேஷம் சொல்லுவோமா? சொல்லுவீங்களா? ஆண்டவர் கேட்குறல்ல, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அடுத்த வார்த்தை பாருங்க,
இது யார் சொல்றா? ஏசாயா சொல்றார். இதோ, சத்தமாக, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனு. இதோ அடியேன் இருக்கிறேன். நீங்கள் உங்களை தான் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாமே உங்கள் பைபிளை மூடிடுங்க. நீங்கள் இப்போ உட்காரலாம். ப்ளீஸ் சிட், க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்கள் உட்காந்துருங்க. இப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க கூட பேசியிருக்கிறார். இங்கே எங்கே வேடிக்கை பார்க்காதீங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாமே கண்களை மூடுங்க. எல்லாருமே ப்ளீஸ், ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு see. யாரும் கண்ணை திறந்திருக்க கூடாது. ப்ளீஸ் எல்லாருமே க்ளோஸ் பண்ணுங்க. ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். ஜீசஸ் இஸ் வாட்சிங் யூ. நம்ம பிதா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பயத்தோடு கூட, பக்தியோடு கூட ஆண்டவர் நம்மை தூய்மை ஆக்கிட்டாராம். இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கற்றுக்கிட்டோம் காலையில். வேதமும் ஜெபமும். அதை நீங்கள் ரத்தத்தை போலவும் ஜீவ சுவாசத்தை போலவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரத்தம் ஒரு மனுஷனை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா அவன் இறந்து போயிடுவான். காற்று அவங்ககிட்ட இல்லைன்னு சொன்னா அவன் இறந்து போயிடுவான். அதை போல ஜெபமும் வேதமும் உடைய வாழ்க்கையிலே பிரதானமாக மாறிவிடட்டும். நல்லது ஒரு ஐக்கியத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீடர்களோடு கூட அனுதினமும் ஐக்கியமாக இருந்தார். He had a good fellowship with a small group. அருமையான தம்பி தங்கச்சி, நீ யூத் ஃபெலோஷிப்புக்கு போகணும், கண்டிப்பாக போகணும். நீ வளரணும்னு ஆசைப்படுறியா? ஆண்டவருக்காக எதனா செய்யணும்னு ஆசைப்படுறியா? நீ கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு யூத் ஃபெலோஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். ஆண்டவருக்காக எதனா செய்யணும் ஆசைப்படுறியா? இந்த வாலிப பருவத்திலேயே நான் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவர் சின்ன பையன்லாம் சொல்லாத. இங்கே ஏசாயா கூட சின்ன பையன்தான், ஆனால் ஆண்டவர் அவனை தான் பயன்படுத்துகிறார். தாவீது சின்ன பையன்தான், யோசேப்பு சின்ன பையன்தான். ஆண்டவர் அவங்களெல்லாம் பயன்படுத்தினாங்களே, உங்களை பயன்படுத்த மாட்டாரா? கண்களை மூடி, ஆண்டவரே என்னை தருகிறேன், ஆண்டவரே என்னை தருகிறேன், ஆண்டவரே உம் கரத்தில் என்னை தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கண்களை மூடியவர். ப்ளீஸ் டோன்ட் ஓப்பன் யுவர் ஐஸ். All of you close your eyes. All of you must close your eyes. This is the greatest time to commit your life. நல்லதொரு நேரம் இது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்பது. ஒரே ஒரு வாழ்வு, அது தேவனுக்காக, அது தேவனுக்காக என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். My dear young boy, Jesus is calling you to do his ministry. வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் கூட தான் பேசிட்டு இருக்கிறாரு. நீ ஆண்டவருக்காக எழும்ப மாட்டாயா? நீ ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்க மாட்டாயா? ரபானா ஷபதரல வரபல வரப. ஓ ரபானல ஷபதுரல வரப. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். Yes Lord. ஓ ரபலன ஷபதரல வரப. உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. எல்லாருமே கண்களை மூடி, என்னை தருகிறேன் என்று சொல்லுகிற சகோதரர்கள் சகோதரிகள் மட்டும் கண்களை மூடி, கண்களை மூடி நீங்கள் எழும்பி நிற்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என்னை தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கண்களை மூடி. இங்க அங்க வேடிக்கை பார்க்காதீங்க. யாரையும் நீங்க நோட் பண்ண இங்க அவசியம் இல்லை. யாரையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். கமிட் யுவர் ஹார்ட் டு தி ஆல்மைட்டி காட். He is doing something to you. தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். He is doing something for you. தேவன் உங்களுக்காக சம்திங் இதை செஞ்சுட்டு இருக்கிறார். நீங்க ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்களா? கண்களை மூடி. இங்க வேடிக்கை பார்க்க வேணாம். நீங்க ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, உங்க இதயத்தை நீங்க கொடுக்கிறதுக்கு ரெடின்னு சொன்னா, ஆண்டவரே இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த வாலிப பருவத்திலே நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்க, நான் உமக்காக எழும்பி நிற்க, நான் தேவனே உமக்காக வைராக்கியமாய் நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர். ரபானா ஷபதுரல பரபல பரப.
ஆண்டவர் உங்க கூட பேசுகிற தங்கச்சி, இத நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்றாத தம்பி, இந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்றாத. அடுத்த மீட்டிங்ல பாத்துக்கலாம், அடுத்த முறை பாத்துக்கலாம். நெவர் நெவர் வேணாம். இந்த வாய்ப்பை நீ ஆண்டவருக்காக நீ விட்டு கொடு. ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரபலனா ஷபதரல வரவலவா, ஓ ரபலவனா ஷபல வரவலவா, ஏரவா கரவதரல வரவலவரவா. ஆண்டவரே, என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே, என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே. அருமையான வாலிப தம்பி, அருமையான வாலிப தங்கச்சி, உங்களுக்காக அநேக வாலிபர்கள் காத்துட்டு இருக்காங்க. நீ வந்து சுவிசேஷம் சொல்ல மாட்டியா? அநேக வாலிபர்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமைகளா இருக்கிறார்களே, விபச்சாரத்திற்கும் வேசிதனத்திற்கும் அவர்கள் தன்னுடைய சரீரத்தை விற்க கொடுத்திருக்கிறார்களே. அப்பா அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக செல்லட்டும் ஆண்டவரே. let me go for you. ரபன ஷதரல வரவல வரவா, ஓ ரங்கரவதரல வரவலவா, ஓ ரபலவன ஷதரல வரவல வரவா, ரந்தரலவன ஷபதுரல வரவல வரவல. let me go, let me go master, let me go Lord. தம்பி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே, ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே 80 வாலிபர்கள் தற்கொலை பண்றாங்க. நாம போய் சுவிசேஷம் சொல்லணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே கண்களையும் மூடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நிறைய தங்கச்சிங்க நின்று இருக்கீங்க, நிறைய தம்பிங்க நின்று இருக்கீங்க. உங்களை யார் பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். உங்களை உருவாக்கின தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை வல்லமையாக பயன்படுத்தத்தக்க உண்மையுள்ள கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். He will use you in a mighty way. ரபதரலபன ஷதரலபரபலபரப, கிரபலதுரலபன ஷபதுரலபரப. இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. He is expecting only one thing from you, that is your heart. அது உன்னுடைய இருதயம் மாத்திரமே. ஆண்டவரே, இன்னைக்கு என் இதயத்தை நான் தரேன் ஆண்டவரே, இன்னைக்கு என் இதயத்தை தரேன் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. என் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக வாழ இந்த யூத் ரிவைவல் மீட்டில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ரட்சித்தீர், நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் முக்கியத்துவத்தையும் ஜெபத்தின் முக்கியத்துவத்தையும்